அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லைஃப்பில் த்ரெட்டனிங்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. அச்சுறுத்தல்கள், வாழ்க்கை மீதான ஒரு அச்சுறுத்தல், இல்லை ஒரு விஷயத்த நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அதை பற்றி பேசவே எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக கையாளுவது, அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது போன்ற வீடியோக்கள் நான் ஃப்யூச்சரில் பதிவேற்றம் பண்ணும்போது நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியுது என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ த்ரெட்டனிங், ஸோ அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எதுலெல்லாம் அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எங்கள் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அது ஒரு கைண்ட் ஆஃப் அச்சுறுத்தல் தான். உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம், எனக்கு பெரிய அளவில் ஏதேனும் நோய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல். அதே நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக என் உடம்புல பாதர் பண்ணிகிட்டே இருக்குது, தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது, ஆனால் அதை நான் இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த இக்னோரன்ஸே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கிறது. இல்லை அப்படின்னா, நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த நியூஸ் வரல, அதனால அந்த பிரச்சனை பெருசாக இன்னும் ஆக போதோ, இல்லை அந்த நியூஸ் சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்காம போச்சு அப்படின்னா நான் இன்னும் பிரச்சனைக்குள்ளே ஆட்பட்டுடுவேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி, லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய அவங்கவுங்களுடைய இதுக்கு நிலையில் ஒரு த்ரெட்டனிங்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் அந்த த்ரெட்டனிங் எல்லாம் ஈஸியாக கடந்துடலாம், இல்லைனா இக்னோர் பண்ணலாம். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இக்னோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, அதை கடந்து போகிறதுக்கோ அதை எதிர்கொள்கிறதுக்கோ அந்த இடத்துல ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ட்ராப் ஆனவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான யுக்திகள் பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வெளியே வர முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கே திரும்பினாலும் இந்த கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடியாக இருக்குதப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கிட்ட திரும்பினாலும் ஏதோ ஒரு த்ரெட்டனிங் வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான். அப்போது நன்றி சொல்கிறீங்களா எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இது கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இப்போ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த த்ரெட்டனிங்காக இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது தொடர்ந்து அவங்களோட பயணிச்சுட்டே இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். என்ன மாதிரி கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்னோட உடலில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அது என்னை பெருசாக பாதிக்கிறது இல்லை, ஆனால் அது ஒரு பிரச்சனையாகவே எனக்கு பட்டுகிட்டே இருக்குது. நான் அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்புறமா பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை நான் இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இதை கொண்டு போக அவங்க பெருசாக ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, ஒத்தி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உடல் சார்ந்த ஒரு கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. என்னோடய உடல் எனக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, ஸோ அது என்னை எந்த மாதிரியெல்லாம் பாதுகாக்குது, ஸோ அதுக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி உணர்வு செய்யணுமோ அதை வார்த்தைகளால் உங்களால் எவ்வளோ தூரம் அதை விவரித்து எழுத முடியுமோ. ஏன்னா இதை யாரும் படிக்க போகிறதில்ல, யார்கிட்ட போய் நீங்கள் காமிக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்களே தான் அதை எழுத போகிறீங்க. ஈவன் நீங்கள் திரும்பி அதை படிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம்தான், நம்மளோட எழுத்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஹீலிங். ஸோ நம்ம எழுதும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஸ்ட்ரோக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோவமாக இருக்கும்போது, பதட்டமாக இருக்கும்போது பாருங்கள், ஒரே நபருடைய அதே கையெழுத்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் கூட சம்டைம்ஸ் அடுத்த பேஜ் வரைக்கும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஆழமாக எழுதுவோம். சில விஷயம் சந்தோஷமாக எழுதும்போது நல்லா அழகாக ஒரு மயிலிறகை வச்சு வரடின மாதிரி சில பேர் எழுதுவாங்க. சில பேர் ரொம்ப ஒரு துக்கமான விஷயத்தை எழுதும்போது அடுத்த பேஜை கிழிஞ்சு ஓட்ட விழுகிற அளவுக்கு கூட அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து எழுதும்போது தான் நம்ம என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புரிதலை உண்டாக்கும். ஸோ அதனால் இந்த கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது எழுத்து மூலமாக காமிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவே அதை டைப் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு குரல் பதிவாக சொன்னோம்னா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கண்களை மூடிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விதமான சமாதானம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து கண்டினியூஸாக நம்ம பேசாமல் மனசுக்குள்ளேயே வந்து அதை ஒன்று அதை விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறது, இல்லைன்னா அப்புறம் பேசலாம் நினைக்கிறது, இல்லைன்னா அதை பற்றி நினைக்க வேண்டாம். சம்டைம்ஸ் நமக்கு கண்ணுக்கு பிடிக்காத உறுத்தக்கூடிய விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று அதை வந்து ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணி வைப்போம், இல்லை அப்படின்னா அதை வந்து ஒதுக்கி தள்ளி விடுவோம். அந்த மாதிரி மனசுக்குள்ள அச்சுறுத்தல்களும் எட்டி பார்க்கும்போது அது என்ன ஏதுன்னு ஆராயறதுக்கு பதிலாக அதை ஒதுக்கி வைக்கிறது, பூட்டி வைக்கிறது, மறைச்சி வைக்கிறது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, தற்காலிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகும்னா நிரந்தர தீர்வு கண்டிப்பாக வரவே வராது. அது இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெகட்டிவ் இமோஷன்ஸை நமக்குள்ளே விதைச்சிட்டே இருக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய தொந்தரவை நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம். ஸோ அப்போ இதை வந்து ஒரு தடவை எதிர்கொள்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு நம்மளோட கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ ஒரு நபரோட நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம பேசி தீர்த்துக்கவே மாட்டிக்கோம், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், அந்த ஸ்பேஸ் பெருசாகிட்டே போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? அவர் போய் அணுகிற ஒரு சூழல்லையும் அவர் இல்லை. நம்ம மேலே செம கோவமாக இருக்கலாம், இல்லை நம்ம மேலே வெறுப்பாக இருக்கலாம், போய் அணுகவும் முடியலன்னா அந்த நபர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சாங்க, ஸோ இவங்க லைஃப்பில் இருந்தது எனக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல இம்பேக்ட் எல்லாம் ஏற்படுத்துன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ரொம்ப தெளிவாக எழுத ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே வந்து நம்மளோட அணுகுமுறை மாறும். நம்ம அணுகுமுறை மாறுறது டெஃபினட்டாக அவங்களுக்கு அது ஹிட் ஆகும். அந்நேரம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களே வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவாங்க. இது நிறைய பேர் நமக்கு ஹீலிங் கிளாஸஸ்லாம் நான் சொல்லி அவங்க அதை ஜேர்னலிங் பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஷன்ஸையும் எழுதி அது மூலமாக வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய ஷேர் பண்ணிடுவாங்க. ரொம்ப மிராக்குலஸாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பொருட்செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இருந்த இடத்துலையே எங்கே வேணாலும் இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால ஓவர் நைட் வந்து ஹீல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் டெஃபினட்டாக தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பண்ணலாம். இதுக்கு காலையில் பண்ணலாமா, நைட்டு பண்ணலாமா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்நேரம்லாம் தோணுதோ, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஸோ அப்போல்லாம் நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிச்சிங்க, கிராட்டிடியூடை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ரிட்டனில் அப்படின்னாலே உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் மாறுறதை பார்க்க முடியும். அதில் வந்து நம்ம அந்த ஹீலிங் பார்ட்டில் நம்ம பேசணும் அப்படின்னோம்னா நம்மளோட ஆறால் ஒரு கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக ஏற்படும். ஸோ அதுதான் அந்த நன்றி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் வந்து ரொம்ப பிரதானமான ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எழுதும்போது உங்களுக்குள்ள அவ்வளோ ஹீலிங் நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது நான் ஹீல் ஆகிட்டேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பர்சனையோ இல்லை அது சார்ந்த விஷயங்களையோ நம்ம ஃப்யூச்சரில் நமக்குள்ளோடைய ஞாபகத்துக்கு வரும் பட்சத்தில் முதல்ல நமக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பயம், பதட்டம், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பிடிக்கலை, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது. அது என்னன்னு சொல்லி நின்று யோசித்து பொறுமையாக அதை நம்ம மூவ் ஆன் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இரிட்டேட் ஆக மாட்டோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நினச்சி சோர்வடைய மாட்டோம், மனசோர்வு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த இடத்துல ஹீல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மலர் மருத்துவ காம்போ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு சைட்லேயே நான் ஒரு கொஸ்டினாக விடுறேன். இதுக்கு என்ன காம்போ, இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு என்ன மலர் தீர்வுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா அது நமக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அப் பண்ணதுலேருந்து ஒரு 24 ஹவர்ஸில் அது என்ன காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் எவ்வளோ தூரம் க்ளோஸாக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.